ஃப்ரைடே vlog ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். மாங்காய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்க்குற இந்த vlog வந்து ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஃப்ரைடே vlog ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய குட்டி குட்டியான விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து நான் போகிற vlog எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். ஓகே, ஸோ மார்னிங்லேருந்து இந்த vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு பூஜை வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ பூஜைக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, என்ன நைவேத்தியம் பண்ணேன் அப்படின்றத நான் எடுத்து வச்சுருக்கேன் கிளிப்பிங்ஸ். அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்வீட் ரொம்ப வந்து ஹெல்த்தியாக அண்ட் யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூனிக்கான ரெசிபிஸ் பிடிக்கும்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த நிறைய ரெசிபிஸ் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரைடே ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக பண்ணுவோம் இல்லையா நம்ம வந்து நைவேத்தியம்க்கு. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை கூட குட்டீஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அமேசானில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கினேன். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துலாம். ஏற்கனவே நான் 2 வீடியோ லாஸ்ட் டைம் போட்ட vlogல லாவண்யாக்கா போட்டிருந்த ட்ரெஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை எங்கே வாங்கினாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன். அமேசானில் தான் அவங்க அந்த ட்ரெஸ் வந்து ஃபுல் செட்டாக இருக்கும். ஸோ க்ரீன் கலரு ஷாலு டாப்பு பாட்டம் ஃபுல் செட்டாக வரும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதை நான் பார்த்தீங்கன்னா வேறு கலர் ஆர்டர் போட்டிருக்கேன். என்கிட்ட க்ரீன் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அந்த ட்ரெஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். மேபி வேணும்னா செக் பண்ணிக்கலாம். அதோட நான் அன்றைக்கி போட்டிருந்த அந்த லைட் ஆரஞ்சு கலர் குர்த்தாவும் வந்து கேட்டிருந்தாங்க. அதோட லிங்க்கும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். பார்க்கலாங்க. இது இது இல்லைங்க, இது 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 ட்ரெஸ் இது சொன்னேன். இந்த ட்ரெஸ் சொன்னேன். இங்க வந்து ஒரு சின்ன இங்க ஒரு சின்ன எம்ப்ராய்டரி இருக்கு, நல்லா இருக்கு. மாங்காய் ரொம்ப சிம்பிளா இருக்கும். பியூர் காட்டன். ஒயிட் இல்ல, ஒரு மாதிரி ஒரு பெய்ஜ் கலர்ல இருக்குல்ல, ஒரு மாதிரி டல் இது கலர்ல. இது இல்ல, இது இது இந்த எம்ப்ராய்டரி கிரீனா, ரொம்ப நல்லா இருக்கு. பிளாக் ஒயிட் பேர் பண்ணிக்கலாம். ஜீனுக்கு போடலாம், ப்ளூ ஜீனுக்குலாம் போட்டா நல்லா இருக்கு. இது ஆஃபீஸுக்கு காலேஜ்க்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வந்து புதுசா வாங்கினது. இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட்டுகெதர் இருந்தது. அது முடிச்சிட்டு நான் அப்படியே இங்க வந்தேன். இது வந்து இப்போ நல்லா இருக்குக்கா, புதுசா இருக்கட்டுமே இது போட்டுக்கொண்டு வந்து அமேசான்ல இருந்து ஒரு 3 பீஸ் செட் மாதிரி. இதுலயே நிறைய கலர்ஸ் இருக்கு. பட் எனக்கு வந்து இந்த கிரீன் ரொம்ப பிடிச்சது. இது எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல சைட்ல வந்து ஒரு ஃப்ரீ டைப் இருக்கும். இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. நிறைய செலிபிரிட்டிஸ் கூட போட்டு நான் பார்த்துருக்கேன். ஏன் பரவாயில்ல, சும்மா நேச்சுரலா ஒரு ஃப்ரில் மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கும். என் பேண்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எலாஸ்டிக்கோடயே இருக்கும். ஸோ சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களோட சைஸ் மட்டும் எது ஃபிட் ஆகுமோ பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸோட லிங்க்கு கேட்டிருந்தாங்க. அதில் க்ரீன் மட்டும் இல்லைங்க, நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே நான் அமேசானில் வாங்கினேன். ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா விஷ்லிஸ்ட்டில் போட்டு இதை வாங்கணும்னு சொல்லிட்டு சரி இந்த தடவை கண்டிப்பாக வாங்கிடும் அப்படின்னு சொல்லி நான் ஆர்டர் போட்டேன். என்கிட்ட வந்து லாங் பேக் அந்த மாதிரிலாம் இருக்குது, ஸ்லிம் பேக் வந்து இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னில் வந்து என்கிட்ட பேக் கிடையாது. ஸோ என்னன்றது நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன மணி சவுண்டெல்லாம் இருக்குது. வாவ், ரொம்ப அழகாக இருக்குங்க. ஏன்னா நான் அந்த பிக்சரில் பார்த்த மாதிரி இருக்குமா, ரிவ்யூ பார்த்து தான் போட்டேன். ஸோ சூப்பரான ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இதோட பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதோட ஹைட் வந்து இவ்வளோ தான் இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் இப்படியும் வந்து யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆனால் இதை விட வந்து இதை நம்ம எப்படி ஸ்டைலாக வச்சுக்கிறதுனா ஜஸ்ட் நம்ம இப்படி போகும்போது இப்படி பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா இப்படி பிடிச்சிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இது வந்து லெதர் வந்து ஹாஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 சைடுமே வந்து செயின் பேட்டர்னில் இருக்குது. நல்லாயிருக்கு.
அண்ட் இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. பிளாக் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் பிளாக் வந்து வாங்கிக்கலாம், அண்ட் க்ரீன் பிடிக்கும்னா க்ரீன் வாங்கிக்கலாம். என்கிட்ட இந்த கலர் இல்லை, ஸோ அதனால் இந்த மாதிரி பேட்டர்னும் இல்லை, அதனால் நான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது. இதில் நம்ம வந்து கரெக்டாக ஒரு ஃபோனு, கொஞ்சம் வந்து அதோட மேக்கப் திங்ஸ் வைக்கிறது, கர்ச்சிப் வைக்கிறது, அந்த மாதிரி செலக்டடாக உள்ளே வந்து நம்ம பத்திரமா சேஃபாக வந்து வச்சுட்டு போகலாம். அண்ட் இதோட ஃபினிஷிங்லாம் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலாக அந்த லெதர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இதோட மெட்டீரியல். அண்ட் இதோட ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பின்னாடி ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க, சென்டரில் ஒரு ஜிப் இருக்குது. அண்ட் உள்ளே எப்படி இருக்கிறத பார்த்துடலாம். இருக்க வருது. ஓகே, உள்ளே வந்து நல்லா இவ்வளோ தூரம் ஆழமாகவே இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ உள்ளே ஒரு ஜிப் இருக்குது, வெளியில் பின்னாடி ஒன்று இருக்குது, இடையில ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. சூப்பராக இருக்குது பேக்கு. ஸோ எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக சூட் ஆகும். எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா சூட் ஆகும். நல்லா இருக்குல்ல? ஸோ இதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று, இது வந்து நம்ம vlogல நான் நிறைய காட்டியிருப்பேன். ஸோ என்கிட்ட இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லா இடத்துக்கும் நம்மளால் இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால நான் அது வாங்கினேன். ஸோ இது வந்து என்னோட ஃபேவரட் ஹேண்ட்பேக்கில் ஒன்றுங்க. ஸோ இந்த பிராண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவ்வளோ திங்ஸ் வந்து வைக்கலாம். நானும் இதில் வந்து ஹெவி லோடாக நிறைய வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கேன். அண்ட் நல்லா வெயிட் தாங்கும், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து சூட் ஆகும், எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகும். அண்ட் நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வெளில போனால் ஒரு வாட்டர் பாட்டில், ட்ரெஸ்ஸு, ஃபுல் செட்டு, லேப்டாப் எல்லாமே நம்ம உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுலேயுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் இந்த கலர் பிடிச்சிருந்தது, அதனால பார்த்தீங்கன்னா நான் இதை செலக்ட் பண்ணி வாங்கினேன். ஸோ இந்த ஹேண்ட்பேக்கோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த செட்டு தான். இது வந்து டாப்பு பாட்டம் வந்து ஃபுல் செட்டாக வரும். இதில் சொல்கிறதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக இருக்காது. ஒரே டிசைன் தான். டாப் பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் ஒரே டிசைன் இருக்கும். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நிறைய இடத்துக்கு நம்ம தாராளமாக இதை போட்டு போகலாம். சைட் கட் வரும், ரவுண்ட் நெக் வந்து கொடுத்துருக்காங்க. கை வந்து 3/4 ஹேண்ட் இருக்குது. அண்ட் டாப் எப்படி இருக்கோ பாட்டம் சேம் டிசைன், அவ்வளோதான். பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா இது நம்ம ஆஃபீஸ் வரை யூஸ் பண்ணலாம், காலேஜ் போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லா இடத்துக்குமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்ககிட்ட காட்டின அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம், அந்த ஹேண்ட்பேக் இருக்கட்டும், ட்ரெஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட கலெக்ஷன்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம vlog வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒரு பவுலில் 2 கப், ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் வந்து ஹெல்த் மிக்ஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். இது வந்து நம்ம வெறும் ராகி மாவில் கூட பண்ணலாம், அரிசி மாவில் பண்ணலாம். ராகி மாவு அரிசி மாவில் பண்ணுறதை விட நமக்கு ஹெல்த் மிக்ஸ்னால் நம்ம நிறைய உள்ளே வந்து நம்ம போட்டிருப்போம் இல்லையா, லைக் பாதாமாக இருக்கட்டும், வால்நட்ஸாக இருக்கட்டும், அண்ட் நிலக்கடலை, பயறு, அந்த மாதிரி ராகி எல்லாமே எக்கச்சக்கமாக ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஹெல்த் மிக்ஸ் பவுடரில் பண்ணுறது இன்னும் நல்லாவே பெட்டராக இருக்கும். ஸோ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாவில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு கருப்பட்டி வேணும்னா மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாவோடைய ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன். நெய்யும் சேர்த்துட்டு நம்ம ஈவனாக ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி பார்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பசைஞ்சு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து சர்க்கிள் ஷேப்லேயோ இல்லை நீளமாவோ நம்ம விருப்பம் தான் எப்படி வேணுமோ அந்த மாதிரி திரட்டி நம்ம எடுத்துக்கலாம். நான் குட்டி குட்டி பாலாக அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து 5 to 7 minutes நல்லா வேக விட போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹெல்த் மிக்ஸ் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி தான் அரைச்சிருப்போம். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வெந்தாலே போதும். ஒரு 10 minutesக்குள்ளே இதை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் வந்து திக்காக சேர்க்கணும். அதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை துருவி அரைச்சி அந்த பாலையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கு தேவையான வெல்லமும் நல்லா வந்து நான் துருவி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு குட்டீஸ்க்கு குலோப் ஜாமுன் பிடிக்கும்னா இந்த மாதிரி கூட டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். பட் குலோப் ஜாமுன் அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்டாலாம் இருக்காது. பட் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் அவங்க ஓரளவுக்கு ஒரு 10 சாப்பிட்டா கூட பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஹெல்த் மிக்ஸ்லாம் குட்டீஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்வீட்டாக கொடுத்தா எடுத்துப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக சொன்னேன். ஓகேங்க, நல்லா வெந்துருச்சு. உள்ளே செக் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ஹெல்த் மிக்ஸிங் அது ரெடி ஆகிடுச்சு, தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு, வெல்லம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு பவுலில்
வெள்ளை பாகுலே வந்து இது நல்லா வேகட்டும். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து ஏலக்காய் பொடி போட்டிருப்பேன். அந்த ஏலக்காய் பொடியில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, ஜாதிக்காய் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எல்லாமே நல்ல வாசனையான பொருள். ஸோ சுவாமிக்கு இது மாதிரி ரெடி பண்ணும்போது சக்கரை பொங்கலாகட்டும் இந்த மாதிரி ஆட் பண்ணால் நல்லா அடிஷ்னலாக நல்லா வந்து ஒரு டெம்பிள் ஸ்டைல் டேஸ்ட் வந்து நமக்கு அந்த அரோமா கிடைக்கும். அதனால அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேங்காய் பாலும் சேர்த்துட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக அரிசி மாவும் அந்த பைண்டிங்காக அந்த திக்னஸ்க்காக பார்த்தீங்கன்னா அரிசி மாவும் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் கரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு தனியாக ஒரு பவுலில் எடுத்து காட்டுறேன். பட் இது உடனே நீங்கள் சர்வ் பண்ணாமல் இப்போ சுவாமிக்குன்னா நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம நைவேத்தியம் பண்ணிவிடுவோம். பட் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது அதில் அப்படியே கொஞ்சம் திக்காகணும். அதில் நல்லா அந்த ஜீராப்பாலாம் ஊறணும். சக்கரை பாகு, வெள்ளைப்பாகு, கடவுளே உணர்றனே, வெள்ளைப்பாகில் வந்து அது நல்லா ஊறணும். ஊறிட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த திக்காக இருக்கிறதோட தேங்காவோடு எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஈஸியாக பண்ணுற ரெசிபி தான். அண்ட் நம்ம எதாவது ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கணும் ஸ்வீட்டுன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு அடிஷனாக சொன்ன மாதிரி ராகி மாவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் வச்சு கூட பண்ணலாம். அரிசி மாவு வச்சு கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ சேம் பேக்ரவுண்ட் வந்துடுச்சு. இந்த vlogல ஒரு குட்டி வீடியோ தான். ஸோ இந்த vlog உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து சூப்பரான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.